சிபிஏ ஃபவுண்டேஷனில் பேங்க் ரீகான் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 4 பார்க்கலாம். இது நீங்கள் சிபிஏன்னு பார்க்காதீங்க, நார்மல் +2லேயும் வரலாம், பிகாம்லேயும் வரலாம். ஓகேயா? கொஸ்டின் இங்கே இருக்குது. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன், அதாவது ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படி கேட்குறாங்க. அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிறது கேஷ் புக். ஓகேயா? ஆனால் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட். ஓகேயா? சரி, ஃபஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் ஃபார் 6 months ending 31st December 160 இஸ் என்டர்டு இன் த பாஸ்புக். ஓகே, இப்போ இதுதான் பாஸ்புக்னு வச்சுக்கோங்க. இது கேஷ் புக்னா பாஸ்புக்கில் ஓடி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் அப்போ ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். நான் ஏற்கனவே நம்ம பணம் தரணும் பேங்க்குக்கு. ஓகே, அவங்க ஓவர் டிராஃப்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டால் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கேஷ் புக்லேருந்து பாஸ்புக் போகும்போது வி ஹேவ் டு ஆட் இட். ஓகேயா? அதுதான் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, ஆட். ஓகே, அடுத்தது பேங்க் சார்ஜஸ் ஆஃப் 400 ஆர் டெபிட்டட் இன் த பாஸ்புக். ஸோ அகெயின் இதான் பாஸ்புக்னா பேங்க் சார்ஜஸ் சார்ஜ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எனி எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட், இட் கேன் பி பேங்க் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், எதாக இருந்தாலும் ஓவர் டிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, நார்மல் கேஷ் பேலன்ஸ் தான் ரெடியூஸ் ஆகும், ஆனால் இந்த சம்மில் ஓவர் டிராஃப்ட் ஸோ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேஷ் புக்லேருந்து பாஸ்புக் போகும்போது நம்மளும் ஆட் பண்ணணும். ஓகே, அது ஆட் பண்ணிட்டு. அடுத்தது செக்ஸ் இஷ்யூட், இது எங்கே இருக்குது? செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் கேஷ்ட் ப்ரையர் டு 31st December 2022. ஓகே, நான் செக் இஷ்யூ பண்ணியிருக்கேன் என்னுடைய சப்ளையருக்கு. ஒன்று அந்த சப்ளையர் கொண்டு போய் பேங்க்கில் போடல, சப்ளையர் அது பேங்க்கில் தரல. ஓகேயா? சரி, இப்போ பார்க்கலாம். பாஸ்புக்கில் பேங்க் போகாதனால பாஸ்புக் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்கும், நோ சேஞ்ச். கரெக்ட். ஆனால் கேஷ் புக்கில் நான் செக் இஷ்யூ பண்ணேன்னா அவங்க பேலன்ஸு நார்மல் பேலன்ஸ்னால் ரெடியூஸ் ஆகும். கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல ஓவர் டிராஃப்ட் ஓடி வில் கோ. நான் ஏற்கனவே பேங்க்குக்கு பணம் தரணும், செக் இஷ்யூ பண்ணால் ஃபர்தராக பேங்க்குக்கு பணம் தரணும். ஸோ ஓடி வில், அப்போ நான் ஓடி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? பேங்க்குக்கு வராதனால இப்போ பேங்க் ரீகானில் கேஷ் புக் ஓடி டு பாஸ்புக் போகும்போது மைனஸ் பண்ணணும். ஸோ அதான் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன், 11,68,000. ஓகேயா? அடுத்தது செக்ஸ் பெய்ட் இன் டு பேங்க் பட் நாட் கிளியர்ட் பிஃபோர். ஓகே, அதுவுமே டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ கேஷ் புக்கில் டெபாசிட் பண்ணால் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட், நார்மலாக இருந்தால். ஆனால் இந்த இடத்துல ஓவர் டிராஃப்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஓடி ரெடியூஸ் ஆகும், நல்ல ரெடியூஸ் ஆகிருக்கும் ஓடி. ஓகேயா? ஆனால் பாஸ்புக்கில் என்ன இருக்கும்? நோ சேஞ்ச், பிகாஸ் செக்ஸ் ஒன்றும் வரவே இல்லை. ஸோ பாஸ்புக் டசன்ட் நோ வாட் யூ ஹவ் டன். அப்போ கேஷ் புக் டு பாஸ்புக் போகும்போது திரும்பவும் நம்ம ஆட் பேக் பண்ணிடணும். ஓகே, ஆட் பேக் பண்ணிடணும். ஸோ அதான் 22,70,000 ஆட் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ லாஸ்ட் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கலெக்டட் பை த பேங்க் அண்ட் கிரெடிட்டட் இன் த பாஸ்புக். ஓகே, ஸோ இதுதான் பாஸ்புக்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் நார்மலாக பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இந்த இடத்துல ஓவர் டிராஃப்ட் ஸோ ஓடி ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துருக்கு, கிரெடிட் ஆகிருக்கு, ரெடியூஸ் பண்ணிடுவேன். ஸோ நம்ம கேஷ் புக்லேருந்து பாஸ்புக் போகும்போது பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்குங்கிற, அப்போ நம்ம இங்கே மைனஸ் பண்ணிட்டோம். கேஷ் புக் பாஸ்புக் மைனஸ் பண்ணோம். ஸோ அதுதான் 12 lakhs மைனஸ் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ 3 + 2 மைனஸ். ஓகே, ஸோ இந்த சம்ம போட்டு பாருங்கள். இது நார்மலாக எக்ஸாம்பிள் வர கொஸ்டின்ஸ் அது. ஓகே, தேங்க்யூ.